கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 7 வசனம் 11. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். உபாகமம் 7, 9, 10 வசனங்களில், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவனென்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனென்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரை தவிர வேறு தேவன் இல்லை. அவரால் நாம் உருவாக்கப்பட்டோம். அவர் நாசியின் சுவாசத்தினால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நமக்கு ஜீவன் தந்த அவருக்கு நாம் பிரியமுள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவரை நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் கற்பனைகளை விட்டு விலகி அவரை பகைத்து நம்முடைய சுய எண்ணத்தின்படி நாம் வாழ்வோமானால் அவர் பிரத்யட்சமாய் நமக்கு பதிலளிப்பார். ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்வது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. நாம் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் ஜீவிப்போம் என்பது நமக்கு தெரியாது. இந்த உலக வாழ்வை நாம் மேற்கொண்டு நாம் நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் பயணிப்போமானால் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். மாறாக உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு அடிபட்டு பிசாசின் வலைக்குள் விழுந்து போவோமானால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தரோடு நித்தியமாய் வாழ முடியாது. ஆகவே நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்ந்து அதிநிமித்தம் நம்முடைய சந்ததி கர்த்தரிடமிருந்து தயவு பெற்று சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். மனிதனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாய் அல்ல, கர்த்தர் எதை விரும்புகிறாரோ எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக நாம் வாழும்போது நாம் கர்த்தரோடு நாம் நித்தியமாய் ஜீவிக்க முடியும். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் பாவம் செய்யும்படியாக தூண்டப்பட்டாலும் கர்த்தருக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை கண்ணோக்குகிறார் என்பதை உணர்ந்தவராய் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடினான். ஆகையால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து நம்மிடத்தில் இருக்கும் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாம் அவருக்கு பிரியமாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.